ஆல்கஹால் அடிக்ஷன் இல்லை, பட் எனக்கு வந்து நிக்கோட்டின் அடிக்ஷன் இருந்தது. இன்றைக்கி நம்ம எல்லாருமே டிஜிட்டல் அடிக்ஷனில் இருக்கிறோம். ஒரு 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 இன்ஸ்டாகிராமையோ அல்ல ஒரு யூடியூபையோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது வி கெட் அ ஹிட், வி கெட் அ ஹை, அந்த அடிக்ஷனில் இருக்கிறோம். ஸோ அடிக்ஷன் வந்து சமூகத்தில் எல்லா காலகட்டத்திலையுமே இருந்திருக்கு. நீலம்லேருந்து வர திரைப்படங்களை விமர்சனம் பண்ணுறப்போ வந்து நான் பயங்கரமாக வாட்ச் பண்ணியிருக்கேன். கருணையற்று ரஞ்சித்தோடைய நான் டிரெக்ட் பண்ணால் எப்படி ஒரு விமர்சனத்தை நான் வந்து எதிர்கொள்ளணும், அந்த அளவுக்கு வந்து அது வந்து ஃபேஸ் பண்ணப்படும். பட் ஆனால் அது ஒரு சவால் தான். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல. தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. எனக்கு என்ன என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியாக முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏன் இதை விட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? ஐபிஎல் வரப்போகுது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேராக போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போகிறது கிடையாது. டெண்டுல்கர் தொப்பையோடு வந்து ஆடுவார். நம்ம அடிக்ஷன் இல்லையா?